பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு தெரியாத கூட அவங்க தெரியலாம்ல. மொத்தம் வந்து 85 வோல்ட்டு 85 வோல்ட் வருது. அவங்க பேங்க்கில் அது ஏதோ ஒரு பேங்க் ஏறி இருக்கு அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே இருந்து வந்ததுன்னா ஆரணி. சரிங்களா, இது நல்லா ஒரு வாட்டி வச்சுக்கேன் பார்த்துக்கலாம். ஆரன்லேருந்து வந்த சார்ஜரு. அடுத்து ஒன்று போட்டு பார்த்துக்குவோம். வாங்கலை. எண்பத்தி 85 வோல்ட்டு. ஓகே, அடுத்தது இன்னொரு சார்ஜரை போட்டு பார்த்துருவோம். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சார்ஜரு கொரியர் போட்டு விடணும். அமுதம் பைக்கு ஆரணி. சரிங்களா, இந்த ஒரு சார்ஜரு போடணும். இந்த சார்ஜ் வந்து இன்றைக்கி வந்த சார்ஜரு. இந்த சார்ஜ் இன்றைக்கி வேலைக்கு வந்த சார்ஜரு. அவங்க இது மொத்தம் 3 சார்ஜர் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஒரு சார்ஜரு இப்போ போட்டு காமிச்சது. ஓகே, இது ஒரு டைப்பு. இது 2வது சார்ஜரு. கரெக்டாக கொடுத்தாச்சு. மெயில் லைட் நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, 67 வோல்ட் வருது. நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யுது. 67 வோல்ட் வருது. இங்கே வந்து பின்னு லூஸாக இருக்கிறதுனால ஒழுங்காக பிடிக்காதனால வருது. ஓகே, ஓகேங்களா, 67 வோல்ட் வருது. இது வந்து 2வது சார்ஜரு. இதுவும் அங்கே உள்ளதான். மொத்தம் 3 சார்ஜ் போட்டுருந்தாங்க. ஏற்கனவே இருந்ததெல்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு. இது இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்ட சார்ஜரு. வெள்ளிக்கிழமை வந்து நினைக்கிறேன். இது ஒரு சார்ஜரு. இந்த டைப்புக்குள்ளது இது. சரிங்களா, இது 2வது சார்ஜரு. இதே மாதிரி இன்னொரு சார்ஜர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அது 2வது சார்ஜரு. இது 3வது சார்ஜரு. ஓகேவா, அது 2வது சார்ஜரு. இது 3வது சார்ஜரு. இந்த சார்ஜருக்கு வோல்ட்டு இது நம்ம கண்ணில் கொடுத்து பார்த்துக்குவோம். சரிங்களா, இப்போ நம்ம கண்ணில் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு மெயில் லைட் ஆன் ஆயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி பின்னுதேன். அதே மாதிரி பின்னால் சார்ஜர் போர்டு மட்டும் வித்தியாசம். வேறு போர்டு மட்டும் வேறு உள்ளே வந்து வேறு தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு 2வது லைட் எரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வோல்ட்டு காமிக்கணும். இதை இது வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, அவர் வந்து யூடியூப்பில் போடும்போது பார்த்துக்கிறேன். 2வது லைட் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வோல்ட்டும் 67 வோல்ட்டு வருது. நம்மளுக்கு 67.3. ஓகேவா,
வோல்ட்டு நம்மளுக்கு வருது. அப்போ நம்மளுக்கு இந்த சார்ஜர் லைன் வருது, அதுவும் வருது. இன்னொரு சார்ஜர் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? மொத்தம் 3 சார்ஜரு. நம்மளுக்கு 3 சார்ஜருமே வேலை பார்த்தாச்சு. இப்போ இந்த சார்ஜரை கொண்டு போய் நான் கொரியர் போட்டு விட போகிறேன். போட்டுவிட்டோம்னா அவர் யூடியூப்பில் அடித்து பார்த்துக்குவார். இதை நம்ம வேலை பார்த்ததை பற்றி அவர் தெரிஞ்சு அங்கே லைன் வருதா இல்லையாங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். ஓடலன்னு சொன்னால் கூட நம்ம இங்கே காட்டியிருக்கோம்ல, அதுக்காண்டி தான் இதை எடுத்திருக்கேன். அப்போ இங்கே வேலை பார்க்கும்போது சரியாக இருந்திருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்குவார்ல, அதுக்காண்டி தான் இதை எடுத்திருக்கேன் நான். அவருக்காண்டி இதை மட்டும் நான் யூடியூப்பில் போட்டுருவேன் நாளைக்கு. ஓகே, பேக்கிங் பண்ணியாச்சு. பார்சல் இப்போ கொரியரில் கொண்டு போய் போட போகணும். கொரியரில் போட்டுட்டு அவரை ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் நம்மளுக்கு பணம் போட்டு விடுவாங்க ஜிபே மூலயமா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ அனுப்பிச்சி விட போகிறேன்.